முழுவதும் பல்வேறு இடங்களில் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 1 மணி நேரம் வெளிநடப்பு செய்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்டத்தில் பணிபுரியும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேரம் வெளிநடப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேர வெளிநடப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் 1 மணி நேரம் வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழங்கப்பட்ட அரசாணை என்ன ஆட்சி தமிழக அரசு ஸ்டாலின் அரசு எச்சரிக்கை செய்கின்றோம் திரும்ப பெறு புதிய அரசாணையை தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு ஸ்டாலின் அரசு காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல், சிவகங்கை, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜூலை 1 வருவாய்த்துறை தினமாக கொண்டாடப்பட வலியுறுத்தினர். வருவாய்த்துறை சங்கங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உணவு வழங்கல் துறை கிடங்கில் ஆட்சியர் நடத்திய சோதனையில் பருப்பு மூட்டைகளில் கலப்படம் இருந்தது தெரியவந்தது. சுள்ளெரும்பு கிராமத்தில் செயல்பட்டு வரும் கிடங்கில் ஆட்சியர் சரவணன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். இதில் பருப்பு மூட்டைகளில் பட்டாணி உள்ளிட்டவை கலக்கப்பட்டது தெரியவந்த நிலையில் 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே ரேஷன் பொருட்களில் கலப்படம் நடைபெறுவதாக மக்கள் சாடியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே விவசாயியிடம் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். சூரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சூரியகுமார் என்பவர் பட்டா மாறுதல் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் கரைமேலு என்பவரை அணுகிய போது அவர் 6000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சூரியகுமார் அளித்த தகவலின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் கரைமேலு பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்திற்கு பழகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், சேலம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஆகிய இடங்களில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத